நமஸ்தே, வணக்கம், நமஸ்கார், வெல்கம் டு 144 மார்க் கைலிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை பஞ்சாலஸ். இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் பல புது கேம்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்க வந்தேன். உங்கள் ரோஜா. டெய்லி என்ஜாய் பண்றீங்க, இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க 4 யூத் எனர்ஜெட்டிக் பசங்க. கூப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் லேஹா. லேஹாக்கு லக்கு கிடைக்குமா? லெட்ஸ் வெல்கம் லேஹா. சிரிப்புகள் அழகா, திகு தக தக நிலவுகள் அழகா, வெரி 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 சமத்தகள் அழகா, கொழு கொழுப்புகள் அழகா, அக நக நக சிரிப்புகள் அழகா, திகு தக தக நிலவுகள் அழகா, வெரி 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 சமத்தகள் அழகா, கொழு கொழுப்புகள் அழகா. வாவ், பயங்கரமா பண்றீங்க. வேவ்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சினிஃபில் டான்ஸ். சினிஃபில் டான்சர். ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? லக். வாங்க. Thank you. அடுத்து வர போற பார்ட்டிசிபென்ட் நிதிஷ். நிதிஷ்க்கு கிக் கிடைக்குமா? பாத்துடலாமா? லெட்ஸ் வெல்கம் நிதிஷ். நான் புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது, நான் உங்க மேல எல்லாம் வச்ச நேசம். மீன் நல்ல மைமா இது வரா ஏலைசா ஏமல மீனாட்சி காம்பரா தூக்கிட்டான். வேலாயுதம் பேரு என் 10 விரல் வேலு, நிக்காத இந்த காலு கொண்டிருச்சுடா தேலு. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்க. ஓகே, ஒரு டிஃபரெண்டா பண்றீங்க டான்ஸ். எங்க கத்துக்கினீங்க? நானே ஓனவா? தெரியுது. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I am studying BSc animation madam, third year. ஓ, பிஎஸ்சி அனிமேஷன். அனிமேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே ரொம்ப. மீடியா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். Okay. ஓகே, இந்த கேம் ஷோ பார்த்திருப்பீங்க. இதுல லக்கு கிடைக்கும், கிக்கு கிடைக்கும். உங்களுக்கு எது வேணும்? உங்களை பார்த்ததே ஒரு லக் தான் மேடம். ஸோ கிக். டச் பண்றீங்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க. அடுத்து வர போற பார்ட்டிசிபென்ட் நக்ஷத்ரா. நக்ஷத்ராக்கு லக் கிக்கோட வருமான்னு பார்த்துடலாமா? லெட்ஸ் வெல்கம் நக்ஷத்ரா. இல்ல, இந்த காஸ்டியூம்க்கு அந்த டான்ஸ் தான் நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? கடவுள் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபைனலா வர போற பார்ட்டிசிபென்ட் சைமன் ராஜ். இந்த கேம் ஷோல ராஜா நிக்க போறாருன்னு பாத்துலாமா? லெட்ஸ் வெல்கம் சைமன் ராஜ். இது ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே நிஜமா இது போதும்
சிரிப்பாய் அன்பே என் நாடியை சிலிர்க்க வைத்தாய் என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தாய் என் நான் கர்வம் மறந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய் சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேர்ட் இயர் பிஎஸ்சி. எல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த கேப்ல டான்ஸும் கத்துக்கிறீங்க. உங்களை பார்க்கணும்னு ஆசை தான். ஓகே, என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ உங்களுக்கு லக் வேணுமா, கிக் வேணுமா? போத். போத். ஆல் தி பெஸ்ட். ஒன். எல்லாரும் வந்துட்டாங்க அண்ட் அவளோட எதிர்பார்க்கறாங்க லக் கிடைக்குமா, கிக் கிடைக்குமான்னு. ஏன் வெயிட் பண்றோம்? ஆரம்பிக்கலாமே. ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லக்கோட போய் சேரலாம். ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லக் கொடுக்கும், செகண்ட் தேர்ட் ரவுண்ட் கிக் கொடுக்கும், ஃபைனல் ரவுண்ட் லக் கிக் சேர்ந்து கொடுக்கும். சோ லக் ட்ரை பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிற, ஆனா ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். அது எங்க டாப் 5 ஆன்சர்ஸா இருக்கணும். ஒவ்வொரு பதிலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, 5 கரெக்டா சொன்னா 5000 உங்க சொந்தம். 5000 வரணும்னா கேள்வி கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். ஈஸியா இருக்கணும்னா இந்த பாஸ்க்கு ஒரு ஓ போடுங்க. ஓகே, நைஸ். லேஹா, உங்களுக்கான கேள்வி பார்த்துடலாமா? கடவுளாக வழிபடும் மரங்கள் செடிகள் என்ன? துளசி. துளசி. வாவ், ரைட் ஆன்சர். வேப்ப மரம். வேப்ப மரம். அரச மரம். அரசு மரம். நிறைய கோயில்ல நிறைய இருக்கு. கோயில்ல நிறைய இருக்கும். அரசு மரம். வாவ், சூப்பர். இன்னும் 2. மஞ்சள் செடி. மஞ்சள் செடி. ஒன் மோர், லாஸ்ட் சான்ஸ். 4 3 2 1. ரைட் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வில்வ மரம். ஓகே, அடுத்தது பூவரசு. ஓகே, 3 மட்டும் தான் கரெக்டா சொன்னீங்க, 2 தவறா சொல்லிட்டீங்க. என்ன நிதேஷ், கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? சார். ஓகே, சொல்லிடுவீங்க. கண்டிப்பா. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். இந்தியா பாரம்பரிய நடனங்கள் என்ன? பரதநாட்டியம். பரதநாட்டியம். பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும்ல, அந்த காஸ்டியூம் அண்ட் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம். பரதநாட்டியம். ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கதகளி. கதகளி. யா, கேரளா. கதகளி. வாவ். நெக்ஸ்ட் குச்சிப்புடி. கூச்சிப்புடி. யா. கூச்சிப்புடி. ஓகே, 2 more. ஒடிசி. ஒடிசி. யா. அந்த காஸ்டியூம் டிஃபரெண்டா இருக்கும்ல, ஒடிசி. ரைட் ஆன்சர். ஃபைனல் ஒன். சுவா டான்ஸ். சுவா டான்ஸ். சுவாவா? சுவா. சுவாவா? யா. அவ்வளவு இருக்கும். One of the historical dance. One of the historical dance. கேள்விப்படவே இல்லையே. ஓகே, அந்த ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். மணிப்புரி. ஒடிசி சொல்லிட்டீங்க, ஆனா மணிப்புரி மிஸ் பண்ணிட்டீங்க. ஓ, நட்சத்திரா. பி காம். இங்க காமா இருந்தா முடியாது. நல்லா பேசணும், கரெக்டா சொல்லணும். கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கான கேள்வி. தேசிய விருது பெற்ற தமிழ் பட டான்ஸ் மாஸ்டர்ஸ் யார்? பிரபுதேவா சார். பிரபுதேவா. யா, ரைட் ஆன்சர். அவருக்கு கொடுக்கலன்னு அப்புறம் என்ன? ராஜசுந்தரம் சார். ராஜு சுந்தரம், அவங்க அண்ணன் ராஜு சுந்தரம். ரைட் ஆன்சர்.
சூப்பர். Then Brinda Master. Brinda Master. Super. Kala Master. Kala Master. Wow, right answer. Final one. 4, 3, 2, 1. Munjichu. நான் செல்லமா அஞ்சலி பாப்பான்னு கூப்பிடுவேன். தினேஷ். Oh my god. தினேஷ் மாஸ்டர். ரைட்டா வாங்க. Yes. Right answer. என்ன செல்வன்ராஜ், கவுண்டிங் சூப்பரா பண்றீங்க. அடுத்தவங்களுக்கு இப்போ நீங்க லேட் பண்ணீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த சான்ஸ் கொடுக்காம சொல்லிடுறீங்களா? உங்களுக்கான கேள்வி. நடனத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்கள் என்னென்ன? தில்லானா மோகனம்பா. சூப்பர், ஃபர்ஸ்ட் சூப்பரா சொன்னீங்க. தில்லானா மோகனாம்பாள் என்ன ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் இல்ல? அந்த சாங்காகவே நான் எத்தனை வாட்டி பார்த்திருப்பேன். சூப்பர் இல்ல? செகண்ட் ஒன் சார். கரகாட்டக்காரன். கரகாட்டக்காரன் ரைட் ஆன்சர். எல்லாமே ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் பேரா சொல்றீங்க. சலங்கை ஒலி. சலங்கை ஒலி. ஆஹா, எங்கேயோ போயிட்டீங்க. சங்கமம். 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 இவர் இப்ப பிறக்க வேண்டியது இல்லை, எப்போ பிறக்க வேண்டிய ஆள், லேட்டா பிறந்துட்டு. மயூரி. மயூரி ரைட் ஆன்சர். மயூரின்னா அந்த கால் இல்லாம அந்த என்ன ஃபிக்ஸ் பண்ண காலோட ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க அந்த லேடில. ஓகே, லக் வந்து சேர்ந்தா எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இருக்காது, லக் வந்து அப்படிதான் இருக்கும். ஒரு வாட்டி எல்லாரோட ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். லேஹா 3000, நிதேஷ் 4000, நக்ஷத்ரியா 4000 and சைமன் ராஜ் 5000. வா, ஓகே. இப்போ கிக்னு ஏன் சொன்னா இது எலிமினேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல யார் லீஸ்ட் லக் கிடைக்குமோ அவங்க எலிமினேட் ஆக போறாங்க. சோ ரெடியா இருக்கீங்களா கிக் வாங்குறதுக்கு? Let's start second round. All in all, Alag Raja. Raja Raja, na rocket Raja, hey Raja Raja, big pocket Raja. இந்த ரவுண்ட்ல எங்க ராஜா வந்துட்டார். எல்லாம் முடியறம்பா. ஹலோ. என்ன மட்டும் இல்ல, எங்க ராஜாயும் சேர்த்து தபாதா சொல்லுவேன். என்ன ராஜா? சொல்லுங்க மேடம். நல்லா பாத்துக்கோங்க நம்ம பசங்கள. தலாம் போட்டேன், கும்பிடுங்க. ஒவ்வொருத்தரும் இங்க வந்துட்டு உங்க டேலண்ட் காட்டணும். டான்ஸ், மிமிக்ரி, பாட்டு பாடுறது, எது வேணாலும் பாடலாம். ஆனா நீங்க பண்றது பார்த்து அவர் ரசிச்சுட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டு ஜோலி போட்டுட்டு உங்களுக்கு லக்கா கொடுப்பாங்க. இதுல யாருக்கு லீஸ்ட் லக் கிடைக்குதோ அவங்க எலிமினேட் ஆக போறாங்க. சோ கேர்ஃபுல்லா விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் லேஹா வாங்க. ஓகே, அவர்கிட்ட எவ்வளவு லக் இருக்கு பாத்துட்டு வாங்க. போக அண்ணன் கோயந்தா. சரி ராஜா. கண்ண மட்டும் பிடிக்குது. ஜீரோ. எவ்வளவு கம்மியா கொடுத்தீங்க? ஓகே, உங்க டோட்டல் ஸ்கோர் 3500.
ஓகே நிதேஷ், பாத்தீங்களா அவ்வளவு சூப்பரா ஆடினாலே அவ்வளவு கொடுத்திருக்காரு. சோ இவர்கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். வாங்க, இவர் ஏமாத்தினதான் நிறைய காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல என்ன பண்ணலாம்? கார வடை முறுக்கு மசால் வடை ரொட்டில தான் இட்லி கடை காசுல நான் பட்னி கடை கார வடை முறுக்கு மசால் வடை ரொட்டில தான் இட்லி கடை காசுல நான் பட்னி கடை பறகுறானே மச்சான் பாயிரானே தேடுறான் ஓடுறான் நீ கையேது நேரம் இல்ல ஜெயிச்சிட்டா புகழ் போதையில் ஆடுறானே தொட்டுட்டா சரகு போட்டு ஆடுறானே இந்தி பேசுறான் இங்கிலீஷ் பேசுறான் இது பண்ணாத பாட வைக்கும் தமிழ்நாடுங்க தமிழ் பேசுறவன் ஏந்துறானே திருவோடுங்க எவ்வளவு வந்திருக்கலாம்? 0 0 இப்ப லேசா பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நட்சத்திரக்கு. வாங்க, எங்க ராஜா இம்ப்ரெஸ் பண்ணனும்னா என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆட போறேன். பம்பளி மாஸ் கணக்காகிற கோயத்தடி அப்ப பம்பளி மாஸ் அள்ளி அள்ளி கொடுக்கணும். கோயந்த கொடுங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாத்துக்கலாம். 0 0 ராஜா 2000. ஓகே, சைமன் ராஜ் வந்துருங்க. பரம்பர அச்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா நாம கொண்டு ஒரு முறை சொன்னாக்க பல முறை கொட்டாது பணமழதா நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடு இது கேட்டு இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு ஓஹோடு நச்சாதா ஆடாம ஜெயிச்சோமடா நம்மே நீ பாடாம ஜெயிச்சோமடா ஓடாம ரன் எடுத்தோம் சும்மாவே உட்காந்து விட்டெடுத்தோம் இது அம்பானி பரம்பர அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் படப்பிறதா நாம கொண்டு ஒரு முறை சொன்னாக்க பல முறை கொட்டாதோ பணமழடா ஜீரோ 0 என்ன சூப்பரா ஆனாலே கம்மியா கொடுக்குறீங்க. 1500. எல்லாருக்கும் லக் வந்து சேர்ந்துச்சு. ஆனா கிக் யாருக்கு கிடைக்க போதோ பாத்துடலாம். ஒரு வாட்டி எல்லாரோட ஸ்கோர்ஸ் பார்த்ததா தெரியும். லேஹா 3500, நிதிஷ் 5000, நக்ஷத்ரா 6000 and Simon Raj 6500. So இந்த 4 பேர்ல லீஸ்டா இருக்கிறது லேஹா. ஃபர்ஸ்டே ஆரம்பத்திலவே டென்ஷன்ல விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் இவரு கூட சேர்ந்தா அவரு கைவிட்டார். அவர் விடக்கூடாது. அப்புறமா விடக்கூடாது என்ன பார்வை ராணியின் பட்டம்
3 பேர் எஸ்கேப் ஆயிட்டீங்க, ஜாலியா இருக்கீங்க. ஆனா கொஞ்ச நேரம் தான் இந்த ஜாலி. ஏன்னா அடுத்த ரவுண்ட் கிக் ரவுண்ட் தான், அதுவும் எலிமினேஷன் ரவுண்ட். கிக் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டீங்களா? வேண்டாம் தோணுதா? ஆனாலும் ஒருத்தருக்கு அடிக்கும். அது யாருன்னு பார்த்துடலாமா? Let's start third round. Bye Raja, bye. Actually இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல கேம்ஸ் இருக்கும் அண்ட் நீங்க விளையாட்டு இருந்தா நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இதுல நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன். உங்க காசு நீங்களே பெட் கட்டிக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அது எப்படின்னா ஒவ்வொருத்தர் இங்க வந்துட்டு 3 கார்டு காட்டுறோம், அதுல ஒரு கார்டு நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்குள்ள என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மேல பெட் கட்டணும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க காசு உங்களுக்கு வந்து சேரும், தோத்தா அவங்க காசு உங்களுக்கு வந்து சேரும். நல்லா கிக்கா இருக்கும். வாங்க நிதிஷ். யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? நட்சத்திரம் மேல. நட்சத்திரம் எவ்வளவு பிடிக்குமா? ஸ்டார்ஸ்னா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஓகே, எவ்வளவு கட்ட போறீங்க? 1000 rupees. 1000 rupees. உங்களுக்கான கேம் போலர் ரிங். ஓகே, அங்க போல் இருக்கு, இங்க ரிங்ஸ் இருக்கு. 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள ஒவ்வொரு ரிங்கா இப்படி அந்த போல் மேல போட்டு ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 ரிங் அந்த போல்ல போய் கீழே விழுந்துச்சுன்னா அந்த 1000 உங்க சொந்தம். ஓகே. இல்லைன்னா உங்க 1000 அவங்க கிட்ட போயிடும். வாங்க ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. ரெடி? Your time starts now. ஓகே, 1000 கொடுத்துட்டீங்க. போடா போடா பைத்தியமே, உன் புத்திக்கு வேணும் வைத்தியமே. ஓகே நிதேஷ், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல 1000 லாஸ் பண்ணிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 4000 அண்ட் விளையாடாம 1000 ஜெயிச்சு 7000 உங்க டோட்டல் ஸ்கோர். இப்போ விளையாடி எவ்வளவு ஜெயிக்க போறீங்க? வாங்க. ஓகே, யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? சைமன் ராஜா மேடம் 500. 500. ஆமா. உங்களுக்கான கேம் கேண்டில் ஆன் ஆஃப். ஓகே, இங்க நிறைய கேண்டில்ஸ் இருக்கு அண்ட் இங்க கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கு. நீங்க வந்து ஒரு கேண்டில ஏத்திட்டு அந்த கேண்டில்ல இந்த மாதிரி மெல்ட் பண்ணி ஒன்னொன்னா இப்படி ஸ்டிக் பண்ணும். 5 ஸ்டிக் பண்ணுங்க ஏத்திட்டு. அதுக்கப்புறம் பர்த்டே பேபி மாதிரி எல்லாமே ஆஃப் பண்ணுங்க. அப்போ 500 உங்க சொந்தம். ஓகே, இல்லனா உங்க 500 அவங்க கிட்ட போய்டும். only 65 seconds உங்க கிட்ட. ஓகே, ready? Your time starts now.
ஓகே 500 கொடுத்துருங்க. அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே. ஓகே நக்ஷத்ரா 500 லாஸ் பண்ணிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 6500. Okay. ஓகே சைமன் 500 வந்து சேர்ந்துச்சா? யா ஓகே இது நிறைய வேணும்னா நீங்களும் வந்து விளையாடணும். வாங்க. ஓகே யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? நிதேஷ் வந்து ஸ்கோர் லிஸ்டாக இருக்குது, ஸோ விட்டுடலாம். ஸ்டார் மேலே கட்டலான்னு இருக்கேன். எவ்வளவு? ஸோ சேஃபாக இருக்கலாம். ஸோ 500. ஓகே உங்களுக்கான கேம் காதல பூ. ஓகே இது இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைலிஷ் சைக்கிள். பசங்க நல்லா இது பண்ணுவாங்க பாத்தீங்களா? அப்படி போகணும். அங்க பூ வச்சிருக்க, அங்க ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பூ எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு காதுல வச்சுட்டு வந்துருங்க. கையில கொடுத்து அவங்க வச்சுப்பாங்க. 3 கரெக்டா எடுத்துட்டு வந்து வச்சுட்டீங்கன்னா அந்த 500 உங்க சொந்தம். 3வது ஆள் வேணுமே, நீங்களும் வந்தாங்க நில்லுங்க வாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் என்னோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ஏரோப்ளேன் ஓட சொன்னால் நல்லா இருக்கும். ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட. 500க்கெல்லாம் அது வராது. வாங்க. ஓகே தேங்க்யூ. ரெடி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வின்னர் வாங்க. காதுல பூ நல்லாவே சுத்துறீங்க எல்லாருக்கும். பரவாயில்ல வின் ஆயிட்டீங்க. 500 வாங்குனீங்க. நான் போய் சொன்னேன் நிறைய கட்டுங்க. எல்லாரும் காதுல சூப்பரா பூ வச்சீங்க and 500 rupees ஜெயிச்சிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 7500. பாவம் ஓரமா உட்கார்ந்தா கூப்பிட்டு வேற காதுல பூ வச்சுட்டீங்க. பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? உண்மையில டிஃபரெண்டான கேம்ஸ். இப்போ அவங்க ஸ்கோர்ஸ் ஒரு வாட்டி பார்த்தா தான் யாருக்கு கிக்கு கிடைக்கும் போதோ தெரிஞ்சிடும். நிதேஷ் 4000, நக்ஷத்ரா 6000 and Simon Ross 7500. ஓகே சேஃப் கேம் ஆனதுனால நீங்க 2 பேர் தப்பிச்சிட்டீங்க. பாவம் சின்ன புள்ள நிதேஷ் எலிமினேட் ஆவறீங்க. பரவாயில்ல இங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ணுங்க நல்லா. வாங்க. சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ. சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ. ஓகே பாவம் 2 பேருக்கு கிக்கு கிடைச்சிச்சு and 2 பேருக்கு நல்லா கிக்கும் கிடைச்சிச்சு. ரொம்ப அவளோட எதிர்பார்க்கறாங்க யார் வின்னர் ஆக போறாங்க. பாத்துடலாமா? அப்ப ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி. இந்த ராஜா ராணில 2 பேரும் இருக்கீங்க. ராஜா ராணி கூப்பிடலாமா? வாங்க ராஜா ராணி. நல்லா டிஃப்ரெண்டான கேம்ஸ் என்ஜாய் பண்ணீங்க அண்ட் உங்க டேலண்ட் டான்ஸோட எங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணீங்க. இப்போ கொஞ்சம் சீரியஸா விளையாடணும். ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த கேம் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா இதோட எலிமினேட் பண்ணி டாடா பை பை வீட்டுக்கு. ஸோ நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. கேட்கறது கேள்வி ஈஸியா மாதிரி இருக்கும். உங்களுக்கான கேள்வி, காதில் போடுவது. ஆப்ஷன் ஏ வளையம், ஆப்ஷன் பி களையம். கேட்காம சொல்றாரு. களையமே தான். ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. நான் எப்படி சொல்லுவேன்? அவ்வளவுதான். நீங்க கலைன்னு சொல்றாங்க, ஆனா அது வளையமா இருக்கும் நான் நினைக்கிறேன். வளையம் ரைட் ஆன்சர். வாவ் சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட். தேங்க்யூ. ஓகே இப்போ உங்களுக்கான கேள்வி, பசித்தால் தேவை. ஆப்ஷன் ஏ கூப்பாடு,
ஆப்ஷன் பி சாப்பாடு. ஒருவேளை வாய்ப்பாடா இருக்கும். ஓகே, ஒரு கெஸ்ஸிங்க சொல்றேன். இது கண்டிப்பா சாப்பாடா தான் இருக்கும். சாப்பாடு கிடைக்கலன்னா கண்டிப்பா கூப்பாடு தான் இருக்கும். ஆமா, ஆனா சாப்பாடு இருக்கிறதுனால சாப்பாடு ரைட் ரொம்ப ஆன்சர். பசிக்குது மேடம். பசிக்கிற நேரத்து பார்த்து இப்படி கேட்டா என்ன சொல்ல முடியும்? ஃபேவரட் டால். உங்க ஃபேவரட் கரெக்டா கொடுத்துட்டேன். யா, உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் கையால கொடுத்தேன். ஒருவேளை இதோட நாங்களே எடுத்திருந்தா நிறைய இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். சோ 2 ஆப்ஷன் கொடுக்கலாமா? அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு நட்சத்திரம். ராஜா வேணுமா, ராணி வேணுமா, இந்த உங்களோட ஃபேவரட் இந்த கியூட் டால் வேணுமா? டால் தான் வேணும். டால் தான் வேணும். பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி அடம் பிடிக்குது. சரி, உங்களுக்கு அந்த 2 ஆப்ஷன். ராஜா வேணுமா, ராணி வேணுமா, இல்ல உங்க கையில இருக்கிற இந்த பொம்மை போதுமா? கிடைச்சதே வச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா ராஜா ராணில நிறைய இருந்தா மட்டும் வருத்தப்படுவீங்க கண்டிப்பா. இல்ல வருத்தப்பட மாட்டீங்க. பாத்துடலாமா எவ்வளவு இருக்குது? யா, ஓகே, ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம், ராஜாவா ராணியா? ராஜா. ராஜா. யா. ஓகே, வாங்க ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம். ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும்னா ராஜா கதவை திறக்கணும். யா, ராஜா கதவை திறக்கணும்னா ஒரு மந்திரம் போடணும். போலாமா? போலாமே. ஜீ பூம் பா. ராஜா ஓபன். நான் சொன்னனே, பாத்தீங்கன்னா வருத்தப்படுவீங்கன்னு. பரவாயில்ல. ஓகே, ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா? பார்க்கலாம் வாங்க. ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும்னா கதவு திறக்கணும். மந்திரம் போடலாமா? யா, போடலாம். லக்க லக்க லக்க. ராணி ஓபன். ஓகே, பாத்தீங்களா நான் உங்களுக்கு கலாய்ச்ச உடனே நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? ஓகே, இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் பாத்துக்கிறேன் உங்களை. ஓகே, ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாமா, இது பார்க்கலாம்? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓ, கோத்து விடுறதுலயே இருக்கீங்களே. ஓகே, நிறைய இருக்கும்னு நினைக்கிறீங்க. தெரியலையே, ரொம்ப ஆசையா வச்சிருக்கீங்க. ஆசை எது இருந்தாலும் ஓகே, இல்லனாலும் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லனாலும் ஓகே. 1 2 3 3000 நட்சத்திரம். நாட் பேட். 0 ஓட அது பெட்டர். ஆமா. ஓகே, உங்க டோட்டல் ஸ்கோர் 9000. ஓ மை காட். இப்போ அம்மா சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அம்மா என்ன சொல்லிருக்காங்களோ? அம்மா சொன்னது பலிக்குமா இல்லன்னு பாத்துடலாமா? பார்க்கலாம். நிறைய இருக்குமா? இருக்கும். இப்போ தெரிஞ்சு போயிடும் சைமன் ராஜோட நம்பிக்கை கரெக்டா தவறா? கரெக்ட். பாத்துக்கலாமா? ஒண்ணுமே இல்லையே. 1 2 3 4 5. ஆஹாஹாஹா, 5000க்கு இவ்வளவா? ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா இன்னும் கேம் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இது அதிர்ஷ்ட சக்கரம். அதிர்ஷ்ட காத்து யார் பக்கம் வீசுதோ பார்க்கலாமா? சைமன் ராஜ் கிட்ட இருக்கு இப்போ 12,500 அண்ட் நட்சத்திரா கிட்ட இருக்கு 9,000. சோ லிஸ்டா இருக்குது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா உங்க கடவுளை ப்ரே பண்ணிக்கோ. ஃபைனல் சான்ஸ். லக் கிக்கோட வந்து சேரணும். அந்த 12,500 நம்ம கிட்ட வரணும்னா இந்த கிரீன் வரணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இப்படி போயிடுச்சு, என்ன பண்ணலாம்? லட்டு கன்ஃபார்ம். நம்ம பக்கம் இருக்கா? அப்ப உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச ஆண்டவனை நீங்க ப்ரே பண்ணி ட்விஸ்ட் பண்ணுங்க. உங்க லக் நல்லா இருந்து இந்த கிரீன் வந்துச்சுன்னா அந்த 12,500 மறுபடியும் உங்ககிட்ட வந்துடும். ஓகே, இப்போ 9,000 மட்டும்தான் இருக்கு. ப்ரே பண்ணிக்கோ.
இங்க பாத்தீங்களா லக் ஒரு வாட்டி இந்த பக்கம் போகுது ஒரு வாட்டி இந்த பக்கம் போகுது. ஆனா பாவம் நட்சத்திரா, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண உனக்கு வரும்னு. ஆனா முதன் சொன்ன உடனே விநாயகர் கை விட்டுட்டார். உங்க 9000 உங்ககிட்ட வந்துச்சு. அம்மா பேச்சு கேட்டு யாரும் கெட்டு போனதில்ல. அம்மா பேச்சு கேட்டா நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, கண்ணா அநேகத்துக்கு தலைவாகாது, அச்சு தூள் கலப்பு ஆண்டவர் நம்ம பக்கம். வா அதான் வந்துட்டாரு ஆண்டவன் உன் பக்கம். இந்த எபிசோட் வின்னர் சைமன் ராஜ் 12,500 கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஓகே, நான் ஃபுல் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கர்ல மறுபடியும் சந்திப்போம். அது வரை கீப் ஸ்மைலிங். பை பை. நல்லா பாருங்க லக்கா கிக்கா கீழே ஸ்க்ரோல் ஆகுது. அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா கேபி ஜுவல்ஸ் அண்ட் ஜெம்ஸ் ஸ்ரீநகர் வழங்கும் 3000 கிஃப்ட் வவுச்சர் உங்க சொந்தம்.